என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு PR சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மட்டும்தான், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கிடையாது. ரிமெம்பர், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இங்கே செபி ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 95% மக்கள் இங்கே நஷ்டம்தான் பண்ணுறாங்க. நான் பொதுவாக ஒரு ஜோக்குக்காக சொல்லுவேன், எதுக்காக 95% மக்கள் லூஸ் பண்ணுறாங்கன்னா, பங்குச்சந்தையில் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணணுன்னா ஒன்று நீங்கள் அதிபுத்திசாலியாக இருக்கணும் அல்லது அதிமுட்டாளாக இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறவங்க ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% மக்கள் நம்ம எல்லாருமே இந்த 95% தான் வருவோம். நம்ம அதிபுத்திசாலியும் கிடையாது, அதிமுட்டாலும் கிடையாது. எதுக்காக இதை சொல்கிற வரேனாக்கா, இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சார்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சார்ட்டு இப்போ காமிச்சதுன்னா லாங்கு, இந்த சார்ட்டு ரெட் காமிச்சதுன்னா ஷார்ட்டுன்னுவாங்க. அவங்களுக்கு எந்த மூலையும் கிடையாது இல்லைங்களா. இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பண்ண அதை பற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க முட்டாள்தனமாக. பட் நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று நான் ஒரு ஆப்ஷன் செல்லர். இப்போ நான் செபியோடைய ட்ரேடிங் பேனில் இருக்கிறேன். ஒரு வருஷம் நான் ட்ரேட் பண்ணக்கூடாது இந்தியன் மார்க்கெட்டில். அதனால் இப்போ நான் US மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஒரு ஆப்ஷன் செல்லர் பேசிக்கலாக. இதில் ஒரு பொதுவாக நான் சொல்லுவேன், மணி மேக்கிங் ப்ராசஸ் ஷுட் பி எ போரிங் ப்ராசஸ். இட் ஷுட் நாட் பி அன் எக்ஸைட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு 2 சினாரியோ சொல்கிறேன் பாருங்கள். சீன் 1, ஒரு முகேஷ் அம்பானி அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்காரு. அவருடைய அசிஸ்டண்ட் வராரு. சார், நம்ம ரிலையன்ஸ் ஜியோ ஷேரில் 10% ஷேர் கேட்குறாங்க சார், ஃபேஸ்புக் கம்பெனி. அவங்க ஒரு 40,000 கோடி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அப்புறம் என்ன சொல்கிறாரு, உடனே ஐயா 40,000 கோடியா அப்படின்னு சோஃபாவில் ஜம்ப் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் அமைதியாக தான் உட்காந்துட்டுருப்பார். அவர் எதையாவது கொஞ்சம் கேல்குலேஷன்லாம் போட்டு, இல்லைங்க 40,000 கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 50,000 கோடி கேளுங்க, நெகோஷியேட் பண்ணுங்கள், ஒரு 45,000 கோடி வந்ததுன்னா கூட அது டீலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இது உண்மையிலே நடந்தது. 10% ஸ்டேக்கு 45,000 கோடிக்கு ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனியோட ஸ்டேக் அவங்க மெட்டா பிளாட்ஃபார்ம், அது ஃபேஸ்புக் கம்பெனிக்கு அவங்க விற்றுருக்குறாங்க. ஸோ இது ஒரு சீன். அப்படியே வாங்க இன்னொரு சீன். நம்ம ஆளுங்க சிலர் குதிரை ரேஸுக்கு போவாங்க. நான் இப்போல்லாம் குதிரை ரேஸ் சென்னையில் நடக்குதான்னு தெரியாது எனக்கு, பட் அந்த காலத்தில் நடந்துருக்குது. இப்போ குதிரை ரேஸுக்கு போவாங்க, ஒரு 1000 ரூபாய் பெட்டு கட்டுவாங்க. ஏதோ ஒரு குதிரை, கல்யாணின்ற குதிரை மேலே ஒரு 1000 ரூபாய் பெட்டு கட்டுவாங்க. அந்த கல்யாணின்ற குதிரை ஜெயிச்சதுனால் இவங்களுக்கு 5,000 10,000 வரும். 1000 ரூபாய் பணம் கட்டுவாங்க, வந்தால் 5,000 வரும், இல்லை போனால் அந்த 1000 ரூபாய் போயிடும். அந்த கல்யாணின்ற குதிரை தோற்றுதுன்னா அந்த 1000 ரூபாயும் போயிடும். இவன் 1000 ரூபாய் பெட்டை கட்டிட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பான்னா உட்கார மாட்டான். அந்த கேலரியில் நின்றுப்பான். ஏன்னா நின்னா தான் நல்லா தெரியும் குதிரைலான்னு. இந்த குதிரை ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே கேலரியில் நின்று கத்துவான், கல்யாணி கம்மான், கல்யாணி கம்மான் அப்படின்ட்டு. இவன் சொல்கிறத கேட்டால் அந்த குதிரை ஓட போகுது கிடையாது. இருந்தாலும் ஏன்னா இவனோட பணம், ஐயோ நம்ம பணம் 1000 ரூபாய் போட்டுருக்கணும், 5,000 ரூபாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் இல்லைங்களா. இவன் கத்துறதுனால அந்த குதிரைக்கு என்ன எக்ஸ்ட்ரா பவர் இன்னும் வேகமாக ஓட போதான்னா, சரி அப்படியே ஒருத்தன் கத்துனா கூட பரவாயில்ல, ஒவ்வொருத்தன் ஒரு பேரை சொல்லி கத்துவான். ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு குதிரை மேலே பணத்தை கட்டியிருப்பானுங்க. இங்கே பாருங்கள், 45,000 கோடி ட்ரேட் பண்ணுற இடத்துல, வியாபாரம் பண்ணுற இடத்துல அமைதியாக இருக்கிறாங்க. 1000 ரூபாய் பண்ணுற இடத்துல குதிக்கிறாங்க, கத்துறாங்க. என்னென்னா இது பிஸ்னஸ்ஸு, இது கேம்பிளிங். இந்த கேம்பிளிங்கில் தான் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். பிஸ்னஸில் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு பெருசாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மணி மேக்கிங் ப்ராசஸ் ஷுட் பி எ போரிங் ப்ராசஸ், நாட் அன் எக்ஸைட்டிங் ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும், ஆனால் கேம்பிளிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது சொல்கிற ஒரு உதாரணம். நான் பொதுவாக ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் நான் ரொம்ப ஷார்ட் டேர்மில் ஆப்ஷன் செல் பண்ணுறது கிடையாது. நான் எப்பவுமே கொஞ்சம் லாங் டேர்மில் தான் பண்ணுவேன். நான் போன வருஷம் செப்டம்பர் மாதம் துபாயில் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த அட்டன் பண்ணவங்க எதிர்க்க ஒரு ட்ரேடு எடுத்தேன். அதுக்கப்புறம் 2-3 வாரம் கழிச்சு பேங்காக்கில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. அங்கே நான் ஸ்பீக்கராக போயிருந்தேன். அந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1 மந்த் கழிச்சு அந்த ஒரு வீடியோவாக நான் இங்கே போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இங்கே போய் பாருங்கள். அநேகமாக அது இங்கிலீஷில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், தமிழில் இருக்கான்னு எனக்கு தெரில. பாருங்கள், இங்கிலீஷ்லேயே பாருங்கள், கொஞ்சம் கற்றுக்குங்க இங்கிலீஷும். இப்போ என்னென்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப லாங் டேர்மில் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வரும் ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட 100% ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக நான் பார்க்கல.
ஆனால் ரொம்ப அருமையான ப்ராஃபிட் வந்துருக்குது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது நான் வந்து இப்போ இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் பேரிஷ் வியூ எடுக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ திடீர்னு வந்து கடந்த ஒரு 3-4 மாதமே பங்குச்சந்தைகள் ரொம்ப ஏற்றம் கண்டு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, திடீர்னு யூஎஸ் கிரெடிட் ரேட்டிங்கை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 or 2 months போச்சுன்னா இந்த பொலிட்டிக்கல் இது ரொம்ப வேகமாக இருக்கும் இந்தியாவில். ஏன்னா 5 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் வருது. அடுத்த வருஷம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கே இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஓடின்னு இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ வந்து பங்குச்சந்தைகள் வந்து கொஞ்சம் சாப்பியாக இருக்கும். ஐயோ, யார் ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க ஜெயிச்சா எக்கானமி என்ன ஆகும், அவங்க ஜெயிச்சா என்ன ஆகும்ன்ட்டு கொஞ்சம் பங்குச்சந்தைகள் வந்து கொஞ்சம் சாப்பியாக இருக்கும். அது வந்து ஒரு காரணம் நான் ஸ்லைட்லி பேரிஷ் வியூ எடுக்கிறதுக்காக, இல்லைங்களா? இப்போ ஒரு ஸ்லைட்லி பேரிஷ் வியூ ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே வாங்க, இது இங்கிலீஷ் வீடியோவுக்காக நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஆனால் அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது டிசம்பர் மாதம் ஆப்ஷன் செயின். இதில் போய்ட்டு என்ன பண்ணணும், 21,000 புட்டை பை பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பேரிஷ்னால் என்ன அர்த்தம், பங்குச்சந்தையில் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா என்ன பண்ணணும், புட்டை பை பண்ணணும். அப்போ தான் கீழே போக போக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதுவும் நல்லா இந்த மணி புட்டை பை பண்ணணும். மார்க்கெட் இப்போ 19,500 ட்ரேட் நடந்துருக்குது. நம்ம 21,000 புட்டை பை பண்ணுறோம். ஒரு 1,500 பாயிண்ட் இந்த மணி பை பண்ணுறோம். அப்போ தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ நிறைய இருக்கும். மார்க்கெட் இங்கேயே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு 4-5 மாதம் கழிச்சு அந்த 1,500 நமக்கு வந்துடும். இதை பை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1,600 நம்ம கையை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆப்ஷன் பையர் கிடையாது. ஸோ நம்ம எப்படி அவ்வளோ பணத்தை கொடுக்குறது, எவ்வளோ பணத்தை கொடுக்குறோமோ அவ்வளோ பணத்தையும் நாம் வேறு ஆப்ஷன் செல் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு வந்து ஒரு 19,000 புட் ஆப்ஷன் 3 லாட்டு செல் பண்ணால் இது கிட்டத்தட்ட 1,600 இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 300 இருக்குது. ஸோ 3 லாட்டு செல் பண்ணிங்கன்னா 3 × 300 900 கிடைக்கும். அப்போ கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கும். அந்த ஷார்ட்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 21,000 கால் 2 லாட்டு செல் பண்ணிடணும். ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்கிறேன். 21,000 புட்டு வந்து 1 லாட்டு பை, 19,000 புட் 3 லாட்டு செல்லு, 21,000 கால் 2 லாட்டு செல்லு. ஸோ இதை பண்ணிங்கன்னா இதுதான் பே ஆஃப் சார்ட். இங்கே பாருங்கள், பேரிஷ் வே எடுக்கிறீங்க, மார்க்கெட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் உடனடியாக நாளைக்கெல்லாம் வராது. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கணும். 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கணும். 5 மாதம், டிசம்பருக்கு 5 மாதம் இருக்குது. ஸோ இந்த பங்குச்சந்தைகள் கீழே போச்சுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மேலே போனாலும் 21,000க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் கொஞ்சம் பேரிஷ் வே எடுக்கிறீங்க, மார்க்கெட் இப்போ 19,500 இருக்குது. அப்போ 21,000 எங்கே மேலே எங்கே போகும், அது போகும்போது பார்த்துக்க வேண்டியது தான். அதே போல் கீழவும் 18,000க்கு கீழே போச்சுனாலும் பிரச்சனை வரும். அதாவது பேரிஷு, ஆனால் ரொம்ப பேரிஷ்னஸ் கிடையாது. மேபி ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் கீழே விழலாம் அப்படின்னு நினச்சா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் கொடுக்குறேன். நீங்கள் இது இந்த பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. என்னுடைய சில நண்பர்கள் வந்து எப்பவுமே கேட்பாங்க, சார் அன்லிமிட்டெட் ரிஸ்க்கே இருக்கட்டும் சார், ஹெட்ஜ் பை பண்ணால் அதில் வேறு காசு வீணாக போகுது சார். அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நாம் உயிரோடு இருக்கிறோம், நம்ம வந்து இன்சூரன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிஸ்க் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா ஃபேமிலிக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு. அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரே வழி இன்சூரன்ஸு. இன்சூரன்ஸ்னால் நம்ம பணம் கட்டணும். நிறைய இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நிறைய பணம் கட்டணும். அப்போ அந்த பணம்லாம் வந்து நம்ம நல்லபடியாக இருந்தோம்னா அதெல்லாம் வீணாக தான் போயிடும். நம்ம சாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னும்போது இன்சூரன்ஸ் எதுக்கு ரொம்ப எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து சிலர் வந்து ரிஸ்க் எடுத்துப்பாங்க. அது வந்தால் பார்த்துக்கலாங்க, அப்போ வேறு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கேபிட்டல் வச்சு, நமக்கு ஹெட்ஜ் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக கொடுக்குறது இது. நீங்கள் வந்து ஹெட்ஜோடு பண்ணணும்னு சொன்னால் மேபி 19,000 புட்டை செல் பண்ணுறீங்கன்னா ஒரு 18,000 புட்டு பை பண்ணிடலாம். 21,000 காலை செல் பண்ணுறீங்கன்னா ஒரு 22,000 காலை பை பண்ணிடலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து லிமிட்டட் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 21,000 வரைக்கும் எங்கே க்ளோஸ் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. பட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டு. இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 41% வருது. அது எப்போ வரும்னா நிஃப்டி வந்து 19,000ல் க்ளோஸ் ஆகணும் 5 மாதம் கழிச்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து டிசம்பர் பொசிஷன்ஸ். அதிகபட்சம் ப்ராஃபிட் வேணால், அதிகபட்ச ப்ராஃபிட்டில் பாதி ப்ராஃபிட் வந்தால் கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% ப்ராஃபிட் வரும். அந்த 20% ப்ராஃபிட்டுங்கிறது 5 மாதத்துக்கு, அப்போனா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 4% ப்ராஃபிட் வருது. மாதத்துக்கு 4% ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு.
நீங்கள் வந்து பேரிஷ் ஆச்சுனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாகும். ரொம்ப புல்லிஷ் ஆச்சுனாலோ அல்லது ரொம்ப பேரிஷ் ஆச்சுனாலும் அந்த ப்ராஃபிட் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கேஸ் ஸ்டடி மட்டும்தான். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பண்ணலாம். சரி, வேறு ஒருத்தர் கேட்குறார், சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் மார்க்கெட் பேரிஷ்னு, நான் சொல்கிறேன் சார் மார்க்கெட் ரொம்ப புல்லிஷ் சார், மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் சார் அப்படின்னா, இதையே நீங்கள் வந்து ஆப்போசிட்டாக பண்ணலாம். அது இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணணும், 19,000 காலை பை பண்ணிடணும், 21,000 காலை செல் பண்ணிடணும். ஆக்சுவலாக 19,000 கால் பை பண்ணிங்கன்னா 20,500 தான் செல் பண்ணணும். ஆனால் 20,500 ட்ரேட் நடக்கலை. 21,000 பண்ணிங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகிடுது. 19,000 கால் பை பண்ணும்போது 1,200 இருக்குது. ஆனால் 21,000 கால் 200 தான் இருக்குது. அதனால தான் 3 தடவைக்கு பதில் நான் 4 தடவை செல் பண்ணியிருக்கிறேன். அப்போது 4 தடவை பண்ணிங்கனாலும் 4,200 800 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே 1,200 கொடுக்குறீங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 18,000 போட்டு 3 லாட்டு செல் பண்ணுறதுக்கு பார்த்தேன். அப்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரல. அப்போது நெகட்டிவில் தான் இருக்குது. அதனால் ஒரு 2 18,000 ஒரு 19,000 போட்டும் செல் பண்ணிட்டேன். செல் பண்ணிட்டாக்கா இப்போ பாருங்கள், இங்கேயும் கிட்டத்தட்ட அதே 40% ப்ராஃபிட் தான் வருது. மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்கும். இங்கேயும் இதே தான், பாதி ப்ராஃபிட் வருதுன்னு நினச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன் வருது. ஆனால் முன்னாடி காமிச்சது பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் கீழே போனால் அதிக ப்ராஃபிட் வரும், மேலே போனால் கம்மியாக வரும். ரொம்ப மேலே போனால் ரொம்ப கீழே போனால் லாஸ் வரும். அதே தான் இங்கே ஆப்போசிட். மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் வரும். சார் இப்போ இன்னொருத்தர் வருவார், சார் நான் புல்லிஷாக பேரிஷாக எனக்கு ஒன்றும் தெரியாது சார், எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் ரொம்ப பெருசாக மேலே போக சார், ரொம்ப கீழே போக சார், ஆனால் எங்கே போகணும்னு எதுவும் தெரியாது சார். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு மார்க்கெட் எங்கே போகும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் ஒரே நேரத்தில் பண்ணி விட்டுடலாம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறேன். இது வந்து கால் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி. முன்னாடி பண்ணதை அப்படியே இங்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டோம், 2 ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றா போட்டு விட்டுட்டோம். 2 ஸ்ட்ராட்டஜி ஒன்றா போட்டு விட்டுட்டோம்னாக்கா இங்கே பாருங்கள், மார்க்கெட் 18,300லேருந்து 21,500 வரைக்கும் மார்க்கெட் எங்கே போனாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழவோ போச்சுன்னா லாஸ் வரும். ஆனால் இதுக்கு நடுவில் எங்கே இருந்தாலுமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு. அதுவும் ப்ராஃபிட் பாருங்கள் கிட்டத்தட்ட 22%. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் வைக்கிறீங்க கேபிட்டலு, 5 லட்ச ரூபாய்க்கு 22% வருது கிட்டத்தட்ட 5 மாதத்தில். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 4%. ஒரு மாதத்துக்கு 4% ப்ராஃபிட் வரா மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்குறேன். நீங்கள் நியூட்ரலாக இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள், புல்லிஷாக இருந்தால் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள், பேரிஷாக இருந்தால் முதல்ல காமிச்ச ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள். மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜி காமிச்சது. முதல்ல காமிச்சது பேரிஷ் ஸ்ட்ராட்டஜி, ரெண்டாவது காமிச்சது புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி, மூணாவது காமிச்சது நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி. இதில் நீங்கள் எந்த வியூ எடுக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு புல்லிஷ் வியூ எடுத்து அது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும், ஆப்போசிட்டாக போச்சுன்னா கம்மியாக ப்ராஃபிட் கிடைக்கும். அதே தான் பேரிஷ் வியூ எடுத்திருந்தாலும். இப்போ நியூட்ரல் வியூவில் எங்கே போனாலும் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரே ப்ராஃபிட் தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட் ரொம்ப வயலண்ட்டாக மேலேயோ அல்லது கீழோ போனால் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. இந்த பொசிஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக லாங் டேர்ம் ஆப்ஷனில் எந்த அளவுக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.